இந்த தேர்தலில் நீங்கள் தேர்தலில் நிற்பீர்களா? தமிழக அமைச்சராவீர்களா? எங்களுடைய கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவிற்கு கட்டுப்பட்டு ஒரு தொண்டனாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் தொண்டனாக உழைப்பதற்கு தயார். நீங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். வருகிற காவல்துறைகளை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். இந்த பேபி ஒரு கட்சிக்கு இவ்வளவு தியாகமாக உழைக்கிறீர்கள். பல இடங்களில் கோயில்கள் செல்கிறீர்கள், சமாதானத்தை சொல்கிறீர்கள், நோட்டீஸ் கொடுத்து கொண்டீர்கள். உயிரை கூட நீங்கள் துச்சமென மதித்துத்தான் இந்த பங்கில் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு பிரதித்துவம் வேண்டும் என்று எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராக ஆக வேண்டும், ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றா? பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணையும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு சீட்டு வேணும் என்ற நோக்கத்தில் நான் இணையலை. ஏன்னா அதெல்லாம் வேணும்னு எதிர்பார்த்தால் நான் இவ்வளவு நெருக்கடியான ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமோ உயிரை பணயம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தன் உயிர் தான் பெருசு. எம்எல்ஏ பெருசா உயிர் பெருசானா உயிர் பெருசு, எம்பி பெருசா உயிர் பெருசானா உயிர் பெருசு, அமைச்சர் பெருசா உயிர் பெருசானா அப்பவும் உயிர் தான் பெருசு. உயிர் இருந்தால் தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். எனக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. கடந்த 3 முறை நான் உயிர் பிழைத்து வந்திருக்கிறேன். கடுமையான கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறேன்னா அப்ப இந்த அற்ப பொருட்களுக்கான ஆசை கிடையாது. என்னுடைய நோக்கம் பெரிது. பாரதத்தில் உள்ள 20 கோடி மக்களும் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும். நாட்டின் மிகப்பெரிய கட்சி, ஏன் உலகின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வெறுப்பு பார்வையோடு பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பான்மை சமூகத்தோடு தொடர்ந்து அந்த வெறுப்பு என்பது நாளை மிகப்பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும். இந்த தேசத்தில் பாதுகாப்பாக இருக்கிற